என்னது நாவப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்குமா? நிறைய கர்ப்பிணி பெண்கள் கிட்ட இந்த டவுட் இருக்குது. டவுட் அப்படிங்கிறத விட அவங்க உறுதியாக நம்புகிறாங்க நாகப்பழம் கர்ப்ப காலத்தில் சாப்பிடும்போது குழந்தை ரொம்பவே கருப்பாக பிறக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கர்ப்ப காலத்தில் நாவல் பழம் அளவோடு எடுத்துக்கும் பொழுது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது. இன்னும் அந்த நீரிழிவு நோய் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் இந்த நாவல் பழம் உதவுது. தினமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் சீசன் ஃப்ரூட் அப்படிங்கும்போது கிடைக்கும் காலங்களில் தான் நம்மளால் எடுக்க முடியும் இல்லையா? கிடைக்கிறப்போ நீங்கள் ஒரு 5லிருந்து 6 பழம் மட்டும் சாப்பிடுங்க. இந்த பழத்தை சாப்பிடும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நாம் இந்த பழத்தை வெறும் வயிற்றில் எப்போவுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் பால் பருகிய பிறகு இந்த பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பழத்தை கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 3 மாதம் நிறைவடைந்த கர்ப்பிணிகள் தாராளமாக இந்த பழத்தை சீசனில் கிடைக்கிற நேரத்தில் ஒரு 5லிருந்து 6 பழம் மட்டும் எடுத்து நல்லா சுவைச்சு சாப்பிடலாம். இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால எந்த ஒரு குழந்தையும் கருப்பாக பிறக்க போகிறதில்ல. ஸோ கர்ப்பிணிகள் தாராளமாக இந்த பழத்தை நான் சொன்னது மாதிரி அளவோடு எடுத்துக்கோங்க. இதுலேயும் தேவையான அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படிங்கிற சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த தாதுப்புக்கள் உங்களுக்கு இந்த பழத்து மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். கர்ப்பிணிகளுடைய இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறதோட ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது.